கம்பீரமாய் தேவனை பாடிடுவே, ஆர்ப்பரித்து பாடி முழங்கிடுவே. கம்பீரமாய் தேவனை பாடிடுவே, ஆர்ப்பரித்து பாடி முழங்கிடுவே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எருசலேமே நீ பயப்படாதே, சீயோனை தளராதே. உன் தேவன் உன்னை பார்த்து மகிழ்ந்து துள்ளுகிறார். எருசலேமே நீ பயப்படாதே, சீயோனை தளராதே. உன் தேவன் உன்னை பார்த்து மகிழ்ந்து துள்ளுகிறார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. அவர் அகற்றி விட்டார், சத்துருவை துரத்தி விட்டார். ஆண்டவர் உன் நடுவில் உள்ளார், இனி தீங்கை காண மாட்டார். தீனையை அவர் அகற்றி விட்டார், சத்துருவை துரத்தி விட்டார். ஆண்டவர் உன் நடுவில் உள்ளார், இனி தீங்கை காண மாட்டார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பூமியிலே எல்லா ஜனங்களிலும் உன்னை உயர்த்தி வைத்திடுவார், பெயரும் புகழுமாய் வைத்திடுவார், நன்றி கீதம் பாடிடுவார். பூமியிலே எல்லா ஜனங்களிலும் உன்னை உயர்த்தி வைத்திடுவார், பெயரும் புகழுமாய் வைத்திடுவார், நன்றி கீதம் பாடிடுவார். அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நம் இயேசு அவர் நல்லவரே, அவர் நம்மை ரட்சிப்பாரே. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். எரேமியா 31:4 நாம் எடுத்து வாசித்தால், இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் நான் கட்டுவேன். நீ மறுபடி மேளதாள வாத்தியத்தோடு திரும்ப வருவாய்
என்றார். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தையில் உன்னை கட்டி எழுப்புவேன் என்றார். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் கெட்ட குமாரன் இளைய மகனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகப்பனோடு வாழ்ந்த அன்பிலே வாழ்ந்த அவன் தன் வாழ்க்கையை அவனையும் உடைத்து கொண்டான், டேமேஜ் பண்ணிட்டார். எனக்கு நண்பர்கள் இருக்கிறாங்க, எனக்கு நீங்கள் வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம் அந்த சொத்தெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா நான் போய் ஏன் எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குல்ல, உங்கள் கவரேஜில் நான் இருக்க விரும்பலைன்னு சொல்லி போயிட்டான். போய் நண்பர்களோடு ஊதாரியாக வாழ்ந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு கடைசியாக நடுத்தெருவில் பன்றிகள் தின்கிற தவிடு கூட கிடைக்காமல் நொறுங்கி போய் நின்றானான். உடைஞ்சு போயிட்டான். வேதம் சொல்லுது, சங்கீதம் 147:3 நாம் எடுத்து வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வேதம் அவருடைய காயங்களை அவர் கட்டுகிறாராம். காயங்களை கட்டுறாராம். உடைந்த போய் நின்று நடுத்தெருவில் நின்று கைகட்டி சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நிற்கிறாராம். அப்படிப்பட்ட நிலையில தான் யோபு பக்தனுடைய வார்த்தை அவனுக்கு நினைவுக்கு வந்துச்சே நம்ம தெரியல. யோபு 5:18 சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயங்களை கட்டுகிறவர். சாத்தான் காயப்படுத்திட்டான். நண்பர்கள் என்ற போர்வையில் மாயையில் அப்படியே அவங்க பின்னாடி போய் எல்லாத்தையும் இழந்து இப்போ அவனுக்கு ஒரு எதிர்காலமே இல்லை. நடுத்தெருவில் நிற்கும்போது தான் அவனுடைய தகப்பன் ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடி நான் கட்டுவேன், உன்னை மீண்டும் கட்டி எழுப்புவேன், நீ மேலே வாத்தியத்தோடும் புகழ்ச்சியோடும் வாத்தியங்களோடும் மறுபடி நீ மேன்மை அடைவாய் என்று அவனை திரும்ப சேர்த்து கொண்டாரா. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ நேரங்கள், கிருபைகள், இரக்கங்கள், வேலைகள், வருமானங்கள், தொழில், நல்ல ஜெப ஜீவியம் கொடுத்தாரு. இன்றைக்கி நம்ம குடும்பம் எப்படி இருக்குது? கர்த்தரால் கட்டப்பட்டிருக்கா? நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோமா? அல்லது இன்னும் அப்படியே உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வேதனையோடு வாழுகிறோமா? வேதத்தை வாசித்தா பாபேல் கோபுரம் கட்டினது அவங்க எல்லாருக்கும் தெரியும். அவங்க எப்படி கட்டினாங்கன்னா, தங்களுக்கு பேர் புகழ் உண்டாக வானளவா ஒரு கோபுரத்தை கட்டுவோன்னு சொல்லி ஆண்டவர் இறங்கி போய் எட்டி பார்த்தாராம். அவங்க கட்டுறது சரியில்லையா. ஏன்னா மாயையும் உலகத்தையும் விஞ்ஞானத்தையும் வைத்து இன்னைக்கு கர்த்தரை மறக்கிற உலகம். அந்த பாபேல் கோபுரம் கட்டுறவங்களை சிதறடிச்சிட்டாராம். கட்டுறதை நிறுத்திட்டாங்களாம். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தானே. மணல் மீது வீட்டை கட்டுறாங்க. யாராவது கடலில் வீடு கட்டுவாங்களா? கடலில் கட்ட முடியாது. மணல் மீது பெருவெள்ளம் வந்து மோதும், புயல் அடிக்கும், அலை மோதும். அந்த வீடு மணல் மேலே இருக்கிறபடியால் இடிஞ்சு விழுகும். ஏன்? கண்மலையின் மேலே இல்லை, நமக்கு ஒரு கண்மலை இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு. அந்த இயேசுவின் மேலே நம்ம வாழ்க்கை கட்டப்பட்டதாக இருக்கணும். அவர் எப்படி கட்டுறாருன்னா, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் மாளிகை முழுவதும் ஆவியினாலே கட்டப்படுதான். இன்றைக்கி நம்ம படிப்பினாலேயோ பக்தியினாலேயோ ஜபத்தினாலேயோ விசுவாசத்தினாலேயோ நம்ம கட்டி எழுப்ப முடியாது. தேவனுடைய வார்த்தை ஜெபம், ஆண்டவருக்கு முன்பாக நின்று நம்மை தாழ்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டி எழுப்பும், என் குடும்பத்தை கட்டி எழுப்பும், என் தொழிலை கட்டி எழுப்பும் அப்படி சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா அனுதினமும் அந்த வார்த்தையாலே உங்கள் இருதயம் கட்டப்பட்டு, என்ன புயல் வரட்டும், என்ன காற்றடிக்கட்டும், நீங்கள் உடைவதில்லை. அதனால தான் சொல்கிறாரு, இதுவரை நீ உன் வழியில் போய் கட்டி உன் திறமையினால், படிப்பில், நண்பர்கள், பணத்தை வச்சு என்னென்னமோ சாதிக்க நினச்ச, இப்போ தோல்வி அடைந்து நடுத்தெருவில் நிற்கிற. இன்றைக்கி நான் கட்டுவேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ ஒரு அருமையான ஆண்டவரில். அதனால தான் சொல்கிறாரு எரேமியா 31:4, இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடி கட்டுவேன், நீ மேல வாத்தியத்தோடும்
கீத வாத்தியங்களோடும் மறுபடி உன்னை உயர்த்துவேன் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த காலையில் இந்த வார்த்தைகளை கேட்டு, ஆண்டவரே, ஏதோ ஒரு காரியத்தில் நான் கீறலாயிட்டேன், டேமேஜ் ஆயிருச்சு, உடஞ்சிருச்சு, நொறுக்கப்பட்டிருக்க, என்னை கட்டி எழுப்பும், எனக்கு உதவி செய்யும். என் திறமையும் பணத்தையும் நம்பி இல்லை, எல்லா உங்கள் கிருபையின் அவர் பாதத்தில் விழுந்தீங்கன்னா விழுந்தவனை தூக்கி எடுக்கிற கரம் இந்த நாளில் உங்களை கட்டி எழுப்பி ஆசீர்வதித்து நடத்தும். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, உன்னை மறுபடி கட்டி எழுப்புவேன் என்று சொன்னீரே. யார் யார் எதை எதை இழந்து, நன்மையை இழந்து, ஆசீர்வாதத்தை இழந்து, வருமானத்தை இழந்து, பலத்தை இழந்து இரத்த கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையை இன்றைக்கு கட்டி எழுப்பி மறுபடியும் உன்னை கட்டுவே. நீ மேல வாத்தியத்தோடும் கீதத்தோடும் நீ திரும்ப நிலை நிற்கப்படுவாய் என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கண்ணீர் வடித்த, வேதனைப்பட்ட அதே இடத்துல உயர்த்தி ஆசீர்வதிக்கும்படி கெஞ்சுகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். உங்களை கட்டி எழுப்பி ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றுவார். ஆமேன்.